ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற கொண்டக்கடலையை வச்சு இந்த ரெசிபியை செய்து பாருங்கங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு உங்கள் நாக்கு அடிமையாயிரும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது போல் நிறைய ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? 1 கப் கருப்பு கொண்டக்கடலையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இது கிராம் கணக்கில் 200 கிராம் இருக்கும். இப்போ இந்த கடலையை குக்கரில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கடலைக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ப்ரெஷர்லாம் அடங்கி வந்துடுச்சுங்க. கடலை இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும். கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா இந்த மாதிரி மாவு மாதிரி வெந்திருக்கணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதோட தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட 1 வத்தல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகணுங்க. அதுக்காக தான் நம்ம 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த தேங்காய்க்கு மட்டும் தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம கடலைக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்தோம். இப்போ இதோடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம வேக வச்சுருந்த கடலையை தண்ணியை வடிச்சிட்டு கடலையை மட்டும் இதோட சேர்த்துக்கலாங்க. கடலையை சேர்த்ததும் மறுபடியும் இது 1 நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கப் அளவுக்கு துருவின கேரட்டை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஃபைனலாக ஒன்று சேர்க்க போகிறோங்க. அதுதான் இதுக்கு இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கேரட் சேர்த்ததும் மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிடலாங்க. ஃபில் ஆகும் இதை சாப்பிட்டீங்கன்னா. இதை இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதும் 1/2 எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கலாங்க. அதை பிழிஞ்சு இதுக்கு மேலே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.